ஹலோ, என் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த மாதிரி அந்தரங்க வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னோட பேர் ஜான்சி லட்சுமி. எனக்கு வயசு 37 ஆகுது. கல்யாணமாகி 16 வருஷம் ஆகுது. குழந்தைங்க யாரும் இல்லை. குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் எனக்கு இல்லை. நான் கல்யாணமாகி கொஞ்ச நாள்லையே என் புருஷன் என்னை விட்டு போயிட்டாரு. நான் 20 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணமாகி 2 வருஷத்துலேயே என் புருஷன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு. நான் மனசு உடஞ்சி போயிட்டேன். அதுக்கப்புறம் என் புருஷனை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தோணலை. வருஷம் போக போக எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் ரொம்ப அதிகமாச்சு. பகல் முழுக்க வீட்டு வேலை பார்த்து தனியாக வெளி வேலையும் பார்த்து சம்பாதிச்சு நைட் வீட்டுக்கு வந்து தூங்கும்போது எப்பவுமே என் புருஷன் ஞாபகம் தான் வரும். அவன் கூட இருந்த அந்த உல்லாச இரவுகளை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது போல மறுபடியும் இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனாலும் என் புருஷன் மறந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு என் மனசு ஒத்துக்கலை. அவன் உடம்புக்கு என்னோட ஆண் துணை தேவைப்பட்டுச்சு. என் புருஷன் நல்லவன் தான். இப்போ என்னோட உடல் பசியை தீர்க்கதற்கு யாரும் இல்லையே, என் புருஷனும் இல்லையே என்ற ஏக்கம் என் மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு. அப்போதான் நான் வேலை பார்க்குற கம்பெனியில் ராஜேஷ் என்ற ஒருத்தர் புதுசாக வேலைக்கு சேர்ந்தாரு. அவர் என்னை விட 3 வயசு சின்ன பையன்தான். சின்ன பையனாக இருந்தாலும் வேலையில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான். பார்க்கறதுக்கு ஒரு ஜாடையில் என்னோட புருஷன் மாதிரி இருந்தான். அதனால் அவனை பார்க்கும் போதெல்லாம் என்னோட புருஷன் ஞாபகம்தான் வரும். அதனால என்னவோ அவன் மேலே எனக்கு ஈர்ப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு. இருந்தாலும் பையன் ரொம்ப சூப்பராக நேரமாக ரொம்ப அழகாக இருப்பான். என் கூட வேலை பார்க்குற சின்ன பொண்ணுங்க எல்லாம் அவனை சைடு அடிப்பாங்க. என் முன்னாடி அவனா ரொம்ப அழகாக இருக்கான், நல்லா பாடி வச்சிருக்கான் அப்படி என்னை பேசி பேசி புகழ்ந்து தள்ளுவாங்க. சில நேரம் அந்த சின்ன பொண்ணுங்க எல்லாம் அவங்க கூட மேட்டர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க சொல்லும்போது அதை கேட்கும் போது எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி வரும். ஆமாம், நானும் அவங்க கூட மேட்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏற்கனவே உடல் பசியில் இருக்கேன். அந்த சின்ன பொண்ணுங்க வேற. அவன் ஒரு மாதிரியாக பேசி பேசி என்னோட உடல் பசி இன்னும் அதிகமாக்கிட்டாங்க. ஒரு நாள் அவன் கூட தான் எனக்கு வேலை இருந்துச்சு. கம்பெனியில் அவனும் நானும் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட கை தெரியாமல் அவன் மேலே பட்டுடுச்சு. கைப்பட்டதும் நான் சாரி தெரியாமல் தொட்டுட்டேன்னு அவன் பார்த்து சொன்னேன். அதுக்கு உணவு இருக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். நானும் கூச்சத்தில் வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு நின்னேன். வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுக்கிட்டேன். அவனை ஓர கண்ணால் பார்த்தேன். அவனோட கண்ணம் சிவந்து போய் அவனை கூச்சத்தில் வைக்கப்பட்டான். அப்போவே என் மனசுக்குள்ளே தோணிச்சு அவனுக்கு என் மேலே ஆசை இருக்கு அப்படின்னு. அப்போவே மனசுக்குள்ள புருஷனை நினைச்சு கொண்டு, என்னங்க, என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் ரொம்ப விரும்புகிறேன். எனக்கு உங்களைத்தான் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இப்போ ரொம்ப உடல் பசி அதிகமாயிருச்சு. அதனால இவன் கூட மட்டும் என் பசியை தீர்த்து கொள்கிறேன். என்னை மன்னிச்சு விடுங்கள் என்று என் புருஷனிடம் வேண்டிக் கொண்டேன். எங்கள் கம்பெனியில் அன்று மாலை 6 மணிக்கு வேலை முடிஞ்சது. அனைவரும் வீட்டிற்கு சென்றனர். நானும் என் வீட்டுக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன். ராஜேஷ் எனது அருகே நின்று கொண்டிருந்தான். எனது அருகே சக பணியாளர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு பேருந்து வந்தது. என்னுடைய சக பணியாளர்கள் அதில் ஏறி சென்று விட்டார்கள். இறுதியில் நானும் ராஜேஷ் மட்டும்தான் அங்கு நின்று கொண்டிருந்தோம். பின்பு திடீரென்று பெரிய மழை பெய்தது. அந்த மழையில் நானும் ராஜேஷும் நனைய தொடங்கினோம். பெருந்தும் வரவில்லை. திடீரென வானிலே ஒரு இடி இடித்ததும் பயத்தில் நான் அருகில் இருக்கும் ராஜேஷை கட்டி பிடித்து கொண்டேன். அவனும் என் பயத்தை புரிந்து கொண்டு அவனும் என்னை கட்டி அணைத்தான். அவன் என்னை கட்டி அணைத்ததும் எனக்குள்ளே ஒரு மோகம் அதிகரிக்க தொடங்கியது. அடித்தல் என்றாலும் அவனை கட்டிப்பிடிப்பதை நான் நிறுத்தவில்லை. அவனும் என்னை விலக்கினான். ஆனாலும் நான் அவனை கட்டிப்பிடிப்பதை நிறுத்தவில்லை. அவனும் என் ஆசையை அறிந்து கொண்டாள். பின்பு என்னை விளக்கத் தொடங்கியவன் திடீரென்று என்னை இறுக கட்டிப்பிடித்தான். நான் வெட்கத்தில் தலை குனிந்தேன். அவனது ஆசை வெளியே வந்தது. என்னுடைய மோகம் இன்னும் அதிகரிக்கத் தொடங்கியது. எனக்கு வயசு 37 என்றாலும் எனது உயரமோ 5 அடி 1 அங்குலம் மட்டும்தான். ஆனால் ராஜேஷ் என்னை விட சிறிய பையன் என்றாலும் அவன் 6 அடி உயரம் இருப்பான். நான் அவன் அறிய நின்று கொண்டிருந்தால் அவன் வயிற்றுப்பகுதி அளவுக்கு தான் உயரமாக இருப்பேன். அந்த அளவுக்கு நான் சின்ன பொண்ணு. பின்பு நானும் அவனும் ஒருத்தரை ஒருத்தர் இறுக கட்டி அணைத்தவாறு பேருந்து நிறுத்தத்தில் இருக்கையில் அமர்ந்தோம். பின்பு குளிர்க்கு இதமாக அவனது இதழ்களில் நச்சென்று ஒரு இஸ்ஜு கொடுத்தேன். ஒரு நொடி இஸ்ஜு கொடுத்ததும் நான் மக்கத்தில் தலை குனிந்து நின்றேன். அவனும் என் ஆசையை புரிந்து கொண்டு அவனது மடியில் என்னை தூக்கி உட்கார வைத்து என் இதழ்களிலும் நச்ச நச்சு என்று பல இஸ்ஜுகளை கொடுத்தான். எனக்கு கொட்டும் மழையிலும் என் உடம்பு சூடேறியது. பின்பு மாறி மாறி பல இஸ்ஜுகளை பகிர்ந்து கொண்டோம். அப்படி பல இச்சைகளை பகிர்ந்து கொண்டே இருக்கும்போது அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு ஆட்கள் வரத் தொடங்கினார்கள்.
அவர்கள் வருகையை கண்ட நாங்கள் சட்டென பேருந்து நிறுத்தத்திற்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டோம். ஆம்பி எங்களது இச்சர்ஜுகளை பகிரத் தொடங்கினோம். அந்த இச்சுகளில் எங்கள் 20 உடம்பும் சூடு ஏறியது. பின்பு நான் சிறிய பொண்ணு என்பதால் என் முன்னே அவன் முட்டி போட்டு என் வயிற்றுப்பகுதியை ரசிக்கத் தொடங்கினான். என் வயிற்றுக்கு பல இச்சுகளை கொடுத்தான். அவன் பல இச்சுகளை கொடுக்க அவனது தலைமுடியை நான் கோதிக் கொண்டிருந்தேன். பின்பு மழை ஓய்ந்தது. என் வீட்டிற்கு செல்லும் பேருந்து வந்தது. சட்டென ராஜேஷை விட்டு விலகி அந்த பேருந்தினில் ஏறினேன். ராஜேஷ், அடியே, என்னை விட்டு எங்கே செல்கிறாய்? இரு, நானும் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு அவனும் என் பின்னாடியே அந்த பேருந்தில் ஏறினான். இருவரும் நன்றாக மழையில் நனைந்து ஒரே இருக்கையில் அமர்ந்து கொண்டோம். பின்பு ஒருவரை ஒருவர் ஓர கண்களால் பார்த்து கொண்டு தலை குனிந்து வெட்கப்பட்டு கொண்டோம். அவனா என் சேலைக்குள் கையை உள்ளே விட்டு என் புளூன்களை பிசையை தொடங்கினான். நானும் அவன் மடியில் கை வைத்து அவனது தம்பியை நீவி விட்டு கொண்டு இருந்தேன். அப்பொழுது நடத்துனர் வருவதைக் கண்ட நாங்கள் எங்கள் கைகளை எடுத்துக்கொண்டு சாதாரணமாக அமர்ந்து இருந்தோம். பின்பு நடத்துனரிடம் பயணச்சீட்டு பெற்று கொண்டதும் நடத்துனர் அந்த இடத்தை விட்டு நகரத் தொடங்கினார். நடத்துனர் சென்றதும் மீண்டும் எங்கள் லீலையை தொடங்கினோம். அவன் என் சேலைக்குள் கையை உள்ளே விட்டு கொண்டு என் பலூன்களை பிசையத் தொடங்கினான். நானும் அவன் தம்பியை நீவிவிடத் தொடங்கினேன். நான் நீவிவிட ஆரம்பித்த போது சிறியவனாக இருந்தாலும் தம்பி விரைக்கத் தொடங்கி பெரியவனாக ஆயினான். என் கைகள் போதவில்லை. எனக்குள் மோகம் அதிகரிக்கத் தொடங்கியது. ராஜேஷின் சேலைக்குள் கையை உள்ளே விட்டு என் பலூன்களில் பால் கறக்க ஆசைப்பட்டான். ஆனால் எனக்கு குழந்தை பேறு இல்லாததால் எனக்கு பால் சுரக்கும் பாக்கியம் இல்லை. எனவே ராஜேஷை கண்ணை மூட சொல்லிவிட்டு என் பையினுள் இருக்கும் தண்ணீர் கேனை எடுத்துக்கொண்டு என் மீது தண்ணியை தெளித்தேன். அந்த தனியானது வழிந்தோடி என் பலூன்களின் முனை வழியாக வடியத் தொடங்கியது. பின்பு அவன் கண்களை திறக்க சொன்னேன். என் பலூன்களை பிசைந்து கொண்டிருந்த அவனது கைகள் ஈரமானதை உணர்ந்து என்னிடம் பால் கறந்து விட்டதாக அவன் சந்தோஷப்பட்டு கொண்டான். நானும் அவனது தம்பியை நீவிக் கொண்டிருந்த எனக்கு அவனது தம்பியை ருசிக்க ஆசை வந்தது. சுற்றி முற்றிலும் பார்த்து யாரும் பார்க்காததால் அவன் மடியில் படுத்துக்கொண்டு அவனது தம்பியை படம் பார்க்கத் தொடங்கினேன். ஒரு 5 நிமிடம் பதம் பார்த்து கொண்டிருக்கையில் பாயாசம் வரத் தொடங்கியது. ரொம்ப வருடங்கள் கழித்து பாயாசம் குடித்தது எனக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. ஒரு சொட்டு கூட விடாமல் பாயாசத்தை குடித்து பேரின்பம் அடைந்தேன்.